நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். போட்டிக்களத்திற்குள் பல ஆயிரக்கணக்கான குட்டி குயில்கள் கனவுகளோடு காலடி எடுத்து வைக்க அதில் சில இரட்டை கனவுகளாக இருந்தன. பல பெற்றோர்கள் தங்கள் இரு பிள்ளைகளையும் சூப்பர் சிங்கர் ஆக்க வேண்டும் என்ற ஆசையோடு வந்திருந்தனர். தாயை குருவாக கொண்டு இசைப்பள்ளி நடத்தும் தந்தையின் வழி நடத்துதலோடு வந்த அகிலேஸ்வரனும் ராகவர்ஷினியும் அடங்குவார். பேசிக்காக இசையாலயம் இன்ஸ்டியூட்னு ஒரு இன்ஸ்டியூட் 2-3 பிரான்ச்சஸ் வச்சு ஓப்பன் பண்ணி குழந்தைங்களுக்கு ட்ரைனப் கொடுத்து எங்களுக்கு தெரிஞ்ச அந்த இசை நுணுக்கங்களை அவங்களுக்கும் சொல்லிக் கொடுத்து எல்லோரும் இசை கற்றுக்கணுன்ற நாட்டத்தோடு எடுத்துக்கிட்டு இருக்கோம். என் பசங்க 2 பேருமே ரொம்ப டேலண்ட் பர்சன். இதில் பார்த்தீங்கன்னா பையன் ரொம்ப நல்லா ட்ரம்ஸ் வாசிப்பான், பொண்ணு டான்ஸும் பாட்டு கீபோர்டு எல்லாமே நல்லா பண்ணுவாள். என்னோட பிள்ளைகளும் நல்ல முறையில் பயிற்சி அளிச்சிருக்கேன், நல்லா பாடிட்டு இருக்காங்க. என் குழந்தைகள் சின்ன வயசுலேருந்தே நல்லா பாடுவாங்க, நான் பாடுறதை கேட்டு பாடுறாங்க. மூர்த்தி கஜமுகனே பசங்க 2 பேருக்கும் என்னோட ஹஸ்பண்டும் குரு 2 பேரும் தான் டீச் பண்ணுவோம் குழந்தைகளுக்கு. நான் நல்லா பாடிட்டு லாஸ்ட்ல எங்கள் அப்பா அம்மாவுக்கு பெருமை சேர்ப்பேன். பெற்றோர்களுக்கு பெருமை சேர்க்கும் எண்ணத்தோடு சூப்பர் சிங்கரின் களத்திற்குள் காலடி எடுத்து வைத்த இந்த ஜூனியர்களில் அகிலேஸ்வரன் ஒற்றை நடுவர் தேர்விலேயே வெளியேற ராகவர்ஷினி சென்னையின் கடைசி கட்ட போட்டியில் களமிறங்குகிறார். வணக்கம் ராகவர்ஷினி. வணக்கம். என்ன பாட்டு பாடுறீங்க? மயில் போல பொண்ணு ஒன்று, கிளி போல பேச்சு ஒன்று, குயில் போல பாட்டு ஒன்று, கேட்டு நின்ன மனசு போன இடம் தெரியல, அந்த மயக்கம் எனக்கு இன்னும் தெரியல. மயில் போல பொண்ணு. கண்ணா நல்லா இருக்குடா. இந்த ஏஜுக்கு ஸ்ருதியில் பாடுற அங்கங்கே கொஞ்சம் தாளம் அப்படி இப்படியாவது, ஆனால் மேனேஜ் பண்ணுற நீ சில கமக்கங்கள் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு வருது வாய்ஸில். கொஞ்சம் ப்ராக்டிஸ் இருந்ததுன்னா நீ நல்லா சிங்கர் ஆகும். அதனால உங்களை வெயிட் லிஸ்ட்டில் வைக்கிறோம். அகிலேஸ்வரன் ராகவர்ஷினியை தொடர்ந்து இரட்டை கனவுகளோடு போட்டிக்குள் காலடி எடுத்து வைத்த மற்றொரு ஜோடி சுமையா ஃபாத்திமா, கன்சாஃபர் ஃபாத்திமா. 1069 கஸ்னாஃபர் ஃபாத்திமா. 2 பேர் வந்திருக்கீங்க, பேரும் ஒரே மாதிரி தான் இருக்கு. தொடக்க கட்ட நடுவர் சத்யபிரகாஷிடம் இணைந்தே தங்களின் குரல் திறனை வெளிப்படுத்தி இருவருமே அடுத்த கட்டத்திற்கு தேர்வானார்கள். இன்று தனித்தனியாக போட்டிக்களத்திற்குள் காலடி எடுத்து வைக்க தயாராக இருக்கும் இந்த ஃபாத்திமா சகோதரிகளின் முந்தைய ஒற்றை நடுவர் தேர்வு சுவாரஸ்யமாக இருந்தது. நீங்க பிரிலிமினரி பூத்லயும் ஒன்னாதான் பாடுவேன்னு சொன்னீங்களாமே, ஏன் என்ன அப்படி ஒரு பாச பிணைப்பு? ஒற்றுமையாக தான் இருக்கும், அதனால. ஓகே, யூ சிங் ஃபர்ஸ்ட். ஹே வாடா வாடா பையா என் வாசல் போயா, என் வாசல் தாண்டி என் வாசம் வாங்கி போயா. ஓகே கஸ்னஃபர், சும்மையா பாட விட்டுலாமா இப்போ? ஹே மைக்ரோ மினி போடட்டா, பூர்ண நடக்கட்டா, ஜோலிக்கு பீச்சேன்னு சோக்கா பாடட்டா, ஹிந்தி பீசோ வேணாண்டி, இங்கிலீஷ் பீசோ வேணாண்டி, கரகாட்டம் ஆடிக்கிட்டே தமிழை பாடேண்டி. ஓகே, என்ன பண்ணலாம்? both of you are selected. Thank you. முந்தைய தேர்வில் ஒன்றாக சென்று வெற்றி வாகை சூடியவர்கள் இன்றைய சென்னை இறுதிக்கட்ட தேர்வில் தனித்தனியாக களத்திற்குள் காலடி எடுத்து வைக்கின்றனர். கஸ்னஃபர், அப்பா இன்னைக்காவது தனியா வந்தீங்களேம்மா? என்னங்க குடும்பத்தை இழுக்கிறீங்க? இல்ல, சுமையா ஃபாத்திமா அவங்களோட சிஸ்டர், அவங்க கசின்ஸ் இல்லையா? ஆக்சுவலா அவங்க இணை பிரியா கசின்ஸ். எப்பவும் சேர்ந்து தான் பாடுவாங்க, எப்பவும் சேர்ந்தே தான் இருப்பாங்க. நான் சொன்னேன் அடுத்த ரவுண்ட் வரும்போது தனித்தனியா தான் வரணும் அப்படின்னு மிரட்டி அமைச்சிருக்கேன். ஓகே கஸ்னஃபர், என்ன பாட போறீங்க? ஒரு சனம் தூங்கிருச்சு, ஊர காட்டும் அடிச்சிருச்சு, பவிமனம் துங்கலையே, அது ஏனோ புரியலையே.
சரி கஸ்னஃபர், சரி சுமையா வந்து பாடட்டும், அதுக்கப்புறமா உங்க ரிசல்ட்ஸ் கூப்பிடுங்க. சொல்றேன். ஓகே சுமையா நான் கூப்பிடுங்க. நினைக்கிறேன் அவங்க இல்லாதனால தான் சரியா இல்லையோ. நீங்க பாடுங்க பக்கா. ஒன்றா ரெண்டாசைகள் எல்லாம் சொல்லவே ஒரு நாள் போதுமா, அன்பே இரவை கேட்கலாம் விடியில் தாண்டியும் இரவே நீளுமா. காமன் டெசிஷன் உங்க ரெண்டு பேருக்கும் சேர்ந்து. ஆமா. ஓகேவா? ஏன்னா ரெண்டு பேரும் ஒரு பேங் ஆன் பெர்ஃபார்மன்ஸும் கொடுக்கல, அதுக்காக ரொம்ப ரொம்ப பேடா பாடினீங்களும் சொல்ல முடியாது. ஸோ யூ வெயிட் லிஸ்டட் போத் ஆஃப் யூ. காத்திருப்பு பட்டியலில் போடப்பட்டு குரல் பயிற்சியாளர் அனந்த் வைத்தியநாதனால் பரிசோதிக்கப்பட்ட பிறகு தேர்வாகாமல் வெளியேறினார்கள். ஒன்றாக சென்ற பொழுது வெற்றியோடு திரும்பிய பாத்திமா சகோதரிகளுக்கு தனித்தனியாக சென்ற இந்த இறுதிக்கட்ட தேர்வு தோல்வியை கொடுத்தது. சுமையா ஃபாத்திமா, கன்சாஃபர் ஃபாத்திமாவை தொடர்ந்து இவர்களைப் போல் வந்திருந்த இன்னொரு ஜோடி ரஷ்வந்தி ரிஷிவந்தி. என் பேர் ரஷ்வந்தி. கோயம்புத்தூர் ஆடிஷனில் நாங்கள் 2 பேர் தோத்துட்டோம், அதனால சென்னை ஆடிஷனில் வந்திருக்கோம். நாங்கள் எவ்வளோ விஷயம் சண்டை போட்டாலும் நாங்கள் கொஞ்சம் ஷேரும் பண்ணிப்போம். ஏர்டெல் சூப்பர் சிங்கரில் இப்போ நாங்கள் போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸை நாளைக்கு வந்து இவ வந்து என்னோட ட்ரெஸ்ஸை போட்டுப்பேன், நான் இவளோட ட்ரெஸ்ஸை போட்டுப்பேன். நாங்கள் எப்பவும் ஷேர் பண்ணிகிட்டே இருப்போம். முதல் கட்ட தேர்விலேயே ரிஷிவந்தி தோல்வி அடைய இரண்டாம் கட்ட குரல் தேர்வில் சிறப்பாக பாடி வெற்றி பெற்றார் ரஷ்வந்தி. எங்கள் அக்கா செகண்ட் லெவலில் வின் பண்ணிட்டா, அதனால எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்று சென்னை கடைசி கட்ட போட்டியில் ரிஷ்வந்தியின் கனவையும் தன் கண்களில் சுமந்தபடி காலடி எடுத்து வைக்கிறார் ரஸ்வந்தி. ரஷ்வந்தி, how are you கண்ணா? ஐ எம் ஃபைன். கியூட்டா இருக்கு உன்னோட ட்ரெஸ். என்ன பாட போறமா? நான் வந்து அமுதே தமிழே பாட போகிறேன். அமுதே தமிழே. சரிகா சரி சரிக பகரி சரிகா சரி சரிக பகரி சரிகா அமுதே தமிழே அழகிய மொழியே எனதுயிரே அமுதே அமுதே தமிழே அழகிய மொழியே எனதுயிரே. உங்கள் வீட்டில் என்ன பேசுவீங்க? தமிழா? அந்த ழா ரொம்ப முக்கியம். ஆமா. 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கிற தமிழ் தானே நீ எழுத செகண்ட் லாங்குவேஜ்? அதான் படிக்கிறியா? தமிழே பாடுற அந்த மாதிரி அழகே அந்த கேட்க என்னமோ மாதிரி கஷ்டமா இருக்குடா. தமிழ் வாழைப்பழம்னு சொல்லுமா? தமிழ் சொல்லு. தமிழ். தமிழ். அதுக்குள்ள ஸ்வீட்டா பாடுறீங்க. நான் இந்த தடவை சூப்பர் சிங்கர்ல செலக்ட் பண்ண முடியாது கண்ணா. முடியாது கண்ணா. ஓகே, அடுத்த தடவை கொஞ்சம் கூட பெரிய பொண்ணு ஆயிட்டு வந்து கலந்துக்கோங்க. பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம். இங்க வாங்கம்மா. சென்னை கடைசி கட்டம் மிக கடினமானதாக இருந்ததால் ரஷ்வந்தி தோல்வியுடன் திரும்பினார். தமிழகத்தின் செல்ல குரலுக்கான தேடலில் நம் மனதை கொள்ளை கொண்ட ஒரு செல்ல ஜோடி மயூரன் லாவண்யா. தன்னுடைய மழலை பேச்சாலும் கொஞ்சம் இசையாலும் அனைவரையும் கவர்ந்த ஒரு செல்ல குரல் மயூரன். மயூரன், ஹலோ. என்ன எங்க ஃப்ளைட்ல ஏறி அமெரிக்காவுக்கு போற மாதிரி டாட்டா காமிக்கிறீங்க? இன்னைக்கு காலையில இட்லி தானே சாப்பிட்டீங்க நீங்க? எது குழப்பமா இருக்கு. என்ன புள்ளைய போட்டு இப்படி குழப்புறீங்க நீங்க? என்ன பாட்டு பாட போறேன்னு கேட்க மாட்டீங்களா? ஐயோ கண்ணா, நீ தாண்டா எங்களுக்கு வச்ச ஆப்பு. நீ உண்மையிலே ஆப்பு வச்சுட்ட எங்களுக்கு. நீ பாடு. எங்கேயும் எப்போடும் சங்கீதம் சந்தோஷம் ராத்திரிகள் வந்துவிட்டால் சாத்திரங்கள் ஓடிவிடும் கட்டழகு பொன்னிரிக்க வட்டம் பாட்டிக்க தொட்ட இடமட்டம் இன்பம் துன்பம் லைராரி
சங்கீதம் சந்தோஷம் அடாடாடாடா. ராத்திரிகள் வண்டிவிட்டால் சாத்திரங்கள் ஓடிவிடும். அடேங்கடா, அது என்னடா அது எங்கேயாவது எப்போ டும்மு ஒண்ணு அப்புறம் தம்மு ஒண்ணு ராத்திரி கல் எங்க தம்முங்கிற டும்முங்கிற கல்லுங்கிற எது இந்த புதுசு புதுசா நீ சங்கதி எல்லாம் போடுற ஸ்பீடு சாங் அதான் டும்மு கல்லு வந்துருச்சா? ஆமா. சரி, அத்தர் எங்க அக்கா. யார் உங்க அக்கா பேர் என்ன? ஏலாவண்யா. அவங்க எத்தனை படிக்கிறாங்க? நீங்க மட்டும் அவன் பேரை சொன்னா என் பேர் உங்களுக்கு எப்படி தெரியும்னு சொல்லுவான். யார் அது? அவன் என் அக்கா. எங்க அம்மா பேரு ஆர்லத்தாங்கி, அப்புறம் எங்க அப்பா பேரு ஆர் ஏமோகன். உங்க பாட்டி பேரு? தாத்தா இறந்துட்டாரு, பாட்டி இறந்துட்டாரு. உங்க தாத்தா பேர் ராமநாதன் தானே? ஆமா ஆமா, ஏஎஸ் ராமநாதன். பெரிய மிருதங்க வித்வான் தானே அவர். அவருக்கு நான் வயலின் வாசிக்கணும். உங்க அம்மா பாடுவாங்க தானே? அவங்க எனக்கு லானியாக்கு மட்டும்தான் பாட்டை சொல்லி கொடுப்பாங்க, கம்ப்யூட்டர்ல பாட்டு. சரி, செகண்ட் சாங் என்ன பாட போறீங்க மயூரன்? இள நெஞ்சேவா தென்றல் தேரினில் எங்கும் போய் வரலாம். செலக்ட் ஆன பாட்டை தான் சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த பேட்ச், அப்புறம் இது அந்த கூட மட்டும் சரி மொத்தத்தை எடுக்கல. தனக்கு கிடைத்த வெற்றியை விட தன் கையில் கொடுக்கப்பட்ட சாக்லேட்டுகளையே பெரிதாக நினைக்கும் மயூரனை தொடர்ந்து களமிறங்குகிறார் லாவண்யா. லாவண்யா. ஹலோ. மயூரனோட சிஸ்டரா? ஆமா. என்ன பாட போறக்கண்ணா? ஆசை அடிகம் வச்சு மனச அடக்கி வைக்கலாமா என் மாமா, ஆள மயக்கி புட்டு அழக ஒழிச்சு வைக்கலாமா என் மாமா, புடி ரோசானா என்னோடு ஏ ராசாவே வந்தாடு, ஏ செல்ல குட்டி ஆசை அடிகம் வச்சு மனச அடக்கி வைக்கலாமா என் மாமா. கண்ணா, இப்போதைக்கு இந்த ஸ்டாண்டர்டுக்கு உங்களை செலக்ட் பண்ண முடியாது எங்களால. ஓகேயா? நல்லா பாடுற நீ, நல்லா குரல் இருக்கு, ஸ்ருதி இருக்கு, கரெக்ட்டா பாடுற. இன்னும் கொஞ்சம் எதிர்பார்க்கறோம். ஆமா. இல்ல மேல் கொண்டு லெவல்ஸ் போறதுக்கு. சூப்பர் சிங்கர் ஆகும் கனவோடு களத்திற்குள் காலடி எடுத்து வைத்த லாவண்யா தோல்வியை தழுவ, வெற்றியையும் தோல்வியையும் விட தன் கையில் இருக்கும் சாக்லேட்டுகளையே முக்கியமாக கருதும் மயூரன் வெற்றி பெற, அந்த தாய் அழும் மகளுக்கு ஆறுதல் சொல்லவும் முடியாமல், விளையாடும் மகனை அமைதிப்படுத்தவும் முடியாமல் தவிக்கிறார்.